யாரெல்லாம் தொடர்புல இருக்கிறானோ அவன் வந்த உடனே பெரிய பிரச்சனைக்கு எளிய தீர்வு சொல்லிட்டு போயிருவான். ஆள் சரியா இருக்கிறியாடா எல்லாரும், பெரிய கோட்டை உடைக்கிறதுக்கு நல்ல சாப்பிட்டுக்கு நல்ல முட்டையும் பாதாம் பருப்புலாம் சாப்பிட்டு ஆள் கொஞ்சம் என்ன செய்யல போயிடும் ரெடியா. அவர் பார்த்தா நீ ஸ்டெடியெல்லாம் நான் சொல்றது செய்யறதுக்கு ரெடியா இருற அப்படின்னு. தேவன் நான் அறியாத விதத்துல, என்னால கிரகிக்க முடியாத விதத்துல என்னை நடத்தும் என்னிடத்துல பேசுவார்னா, எவன் என்னை லூசுன்னு சொன்னாலும் சரி, முதல்ல நான் தான் ஆமென் சொல்லுவேன். சத்துரு எதை ஒரு பொருட்டா எடுத்துக்கொள்றது இல்லைன்னா, நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படி அவர் நமக்கு ஊழியம் செய்றாரு பாருங்களேன். அது அவனுக்கு ஒரு இஷ்யூ என்னன்னா, எப்படி நீ அவர்கிட்ட போனேன்னா உன் கடனை அடைச்சிருவாரு, வியாதியை நீக்கிடுவாரு, ஒரு வீட்டை கட்டிடுவேன், கார் வாங்கிடுவேன், நகை நட்டை சேர்த்துருவேன், நல்லா இருப்பேன். அது அப்படி இருந்துட்டு போ. அதை நான் ஒரு பெரிய விஷயமா நான் என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. ஆனா நம்மளை பயன்படுத்தி நாம வாழ்கிற காலத்தின் தேவையை சந்திக்கிற ஒரு பார்வை நமக்கு உண்டாகிறத சத்துரு, இவன் விவரமாயிட்டான், இவன் எப்படி ஆயிட்டான், விவரமாயிட்டான். இவன் 10ஓட 11 சேர்ச்சில் உட்கார்ற ஆள் இல்ல, இவன் கொஞ்சம் இது வேற லெவல்ல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், போயிட்டு இருக்கிறான், திங்க் பண்ணிட்டு இருக்கிறான். இவனை வளரவே என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. காலத்தின் தேவை சந்திக்கப்படுகிற தரிசனத்தை பெற்ற ஒரு மனுஷனை டெவில் பார்க்கிற பார்வையை மார்க் பண்ணிடுறான், ஹைலைட் பண்ணிடுறான் அவனை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 7:20 மோசே பிறந்த காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பார்வோன் உபத்திரப்படுத்துறான் பாருங்க மக்களை. அக்காலத்திலே மோசே பிறந்து, அந்த வேர்டு முக்கியம், அக்காலத்திலே மோசே பிறந்து. எக்காலத்திலே 19வது வசனம் வாசிக்கலாம். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினார். நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள், எல்லாரும் சொல்லுங்க, பிதாக்களின் குழந்தைகள் ஹல்லேலூயா. உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினார். உபத்திரவத்திலே பெரிய உபத்திரவம், பிறந்த குழந்தை பிழைக்க முடியாத உபத்திரவம். மோசே எந்த காலத்துல பிறந்தாரு? பிறந்த குழந்தை எதுவுமே பிழைக்காதுங்கிற காலத்துல ஒரு குழந்தை பிறக்குது. ஹல்லேலூயா. இது இன்னொரு விதத்துல சொல்ல போனா, அழைக்கப்பட்ட பாத்திரம் தான் பிழைக்க வாய்ப்பே இல்லாத ஒரு காலத்தில் பிறந்து பிழைத்தது. ஆமென். சிலர் பிழைத்ததுக்கு காரணம் உங்க அழைப்பு. எஸ். ஆமென். ஆமென். பிழைச்சதுக்கு காரணம் அழைப்பு. ஆக்சுவலா பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத காலத்துல பிறந்துட்டு எப்பறா நீ பிழைச்ச? என் மேல இருக்கிற காலிங் அப்படி. எஸ். இந்த காலத்தை சரி செய்யறதுக்கு தானே நான் பிறந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலத்துல நான் எப்படி சாவேன்? காலத்துக்கு சாவமணி அடிக்க பிறந்திருக்கிற ஒருத்தனுக்கு சாவமணி அடிக்க காலத்தால முடியாது. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டெவில் பார்க்கறான், காலத்தின் தேவையை சந்திக்கும்படி தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் பிறந்திருக்கு. இது பிழைக்க கூடாது, இது வாழக்கூடாது, இது வளரக்கூடாது. எஸ். இது முளைச்சு 2 இலை விடுறப்ப அதை என்ன செய்யணும், அப்படியே கிள்ளி போட்டுறணும். 3 மாசம் தான், அதுக்குள்ள அவ்வளவு பெரிய பாதிப்பு. ஆனால் அந்த குழந்தை பிழைச்சிச்சு. ஹல்லேலூயா. காலத்தின் தேவையை சந்திக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் தங்களுடைய காலிங்க அறியறதுக்கு முன்னாடியே டெவில் அவங்களை அடையாளம் கண்டுறான். அதாவது என்னோட அடையாளம் என்னங்கிறது எனக்கு தெரியாது இருக்கிற நாட்களையே என்ன பிசாசு அடையாளம் கண்டுறான். எஸ். I want to repeat that statement. என்னுடைய அடையாளம் என்ன என்பது எனக்கே தெரியாது இருக்கிற நாட்கள்ல என்னை ரொம்ப தெளிவா அந்தகார கிரியைகள் அடையாளம் கண்டுருது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஏன் அடையாளம் காணுது பாதாளத்தின் வாசல்கள் அப்படின்னா, இவன் பிறந்ததே இந்த காலத்துக்கு தான் பிறந்திருக்கிறான். ஓகே, இந்த காலத்துக்காக பிறந்த இவனை வளர விட்டோம்னா இந்த காலத்துல பெரிய மாற்றம் என்ன செஞ்சிரும்? நிகழ்ந்துரும். அதனால இவன் ரொம்ப ரொம்ப அபாயகரமானவன். அதனால இவனை இப்படி என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. ஹல்லேலூயா. இப்ப நான் திரும்ப வர்றேன். என்னோட கடன் பிரச்சனை, என் வியாதி, என் கஷ்டம், என் நஷ்டம், இதுல ஒரு அற்புதம் நடக்கிறது அவன் பெருசாவே எடுத்துக்கிறது இல்ல. ஆனா என்னை பயன்படுத்தி காலத்தின் தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு தரிசனம் ஒரு சேர்ச்சுக்குள்ள வர்றது அவன் விரும்புறதே இல்லை. அப்படிப்பட்ட தரிசன பார்வையோட ஒரு குடும்பம் எழும்புறது அவன் விரும்புறதே இல்லை. இல்ல, அழிச்சிரணும். உன்னை விட்டன்னா நீ ஒரு காட்டை உருவாக்கிடுவ. நீ ஒரு விதை. You are like a seed and you have a life for this generation. இந்த தலைமுறைக்காகவே உனக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த வாழ்க்கையை இந்த தலைமுறைக்காக நீ கொடுத்துட கூடாது. அதுக்கு முன்னாடி உன்னை நான் என்ன செய்ய விரும்புறேன்? நான் எடுத்துட்டு விரும்புறேன். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவன் தன்னுடைய அழைப்பை அறியும் முன்பாகவே சத்துரு அவனுடைய அழைப்பை அறிஞ்சிடறான். எஸ். ஹல்லேலூயா. அவன் நம்ம மேல இருக்கிற காலிங்க இனங்கண்டு கொள்றது மட்டும் இல்ல, அந்த காலிங்க நாம அறியறதுக்கு வெகு காலத்துக்கு முன்னாடியே ஃபைட்டை தொடங்கிடுறான். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு 30 வயசுல தான் காலத்தின் தேவையை சந்திக்க போறான். ஆனா 17 வயசுலயே யோசேப்போட யுத்தத்தை தொடுத்தாச்சு. 80வது வயசுல தான் காலத்தின் தேவையை சந்திக்கிற ஒரு தலைவனா மோசே எழும்ப போறான். ஆனா 3 மாசம் குழந்தையா இருக்கிறப்ப யுத்தத்தை தொடுத்தாச்சு. 30 வயசுல தான் ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பிக்கவே போறாரு. 2 வயசு குழந்தையா இருக்கிறப்ப யுத்தத்தை ஆரம்பிச்சாச்சு. ஹல்லேலூயா. காலத்தை தேவையை சந்திக்க போற மனுஷனுடைய வாழ்க்கையில யுத்தம் வெகு காலத்துக்கு முன்பாகவே ஆரம்பமாயிருச்சு. எஸ். ஏன் யுத்தத்தை தொடுக்கிறான்? எப்படியாவது அழிச்சிடணும். என்ன செய்யணும்? எப்படியாவது அழிச்சிடணும். அழிக்க முடியாம தப்பிச்சிட்டான்னா எப்படியாவது கெடுத்துடணும். ஒண்ணு அழி, தப்பிச்சிட்டான்னா கெடுத்து போடு. ஆண்டவர் சொல்றாரு, என்னால அழைக்கப்பட்ட பாத்திரம் தன்னுடைய அழைப்பை அறியும் தருணம் வருமளவும் அவனை அழிச்சு போட எந்த அந்தகார சக்தியாலும். யோசேப்போட காலத்துக்கு முன்னாடி யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. ஆனா யுத்தத்தினால யோசேப்பை அழிச்சு போட கடைசியில ஒழிச்சு கட்டுறதுக்குன்னு எழும்பிட்டான். ஆமாம், அவனோட யுத்தம் பண்ண சத்துருவ ஒழிச்சு கட்டுறதுக்குன்னு எழும்பிட்டான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, தான் வாழ்கின்ற காலத்தின் தலைவிரிச்சு ஆடுற கிரியைகளை ஒழிப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரத்தை அவன் காலம் வர்றதுக்கு முன்னாடி அவனை ஒழிச்சு கட்ட முடியாது. நான் வந்ததே உன்னை ஒழிச்சு கட்ட. என்ன ஒழிச்சு கட்டுறதுக்கு உனக்கு அதிகாரமே இல்லை. இல்லை. ஹல்லேலூயா. அப்ப டெவில் என்ன யோசிக்கிறான்? ஒழிச்சிடலான்னு பார்த்தோம், தப்பிச்சு போயிட்டான். கெடுக்கலான்னு பார்த்தா எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில திருட்டு ஏன் இருக்குன்னா உள்ள மேப்படியானுடைய இருட்டு இருக்கிறதுனால. ஓகே, இருட்டையும் திருட்டையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது. அப்ப திருட்டு நடக்கிறதுக்கு தேவையான இருட்டை கொண்டு வந்து இவன் மனசுல வைக்கலான்னு பார்த்தா இவன் திருட்டை ஒழிச்சு கட்டுற, திருட்டு நிகழ்வதற்கு காரணமா இருக்கிற இருட்டை ஒழிச்சு கட்டுற வெளிச்சமா இருக்கிறானே. அவனுக்கு கிறுக்கு பிடிக்காது ஒண்ணுதாங்க. நமக்கு கிருபை பிடிச்சிருக்கு, அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. எஸ். ஹல்லேலூயா. கிருபை நமக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு தெளிவு வந்துடும். அவனுக்கு கிறுகிறுன்னு சுத்துது. இப்ப தலை யாருக்கு தலை சுத்துது? ஆனா நமக்கு கிருபை பிடிக்காததுனாலதான் நமக்கு இப்ப என்ன பிடிச்சி ஆட்டுது? கிறுக்கு. அவன் கிறுக்கு நம்மளை பிடிச்சி ஆட்டுது. ஹல்லேலூயா. அப்படி குழம்பி போய் நிக்கணும் நம்மளை பார்த்தாலே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்னடா திருட்டுக்கு காரணமா இருக்கிற இருட்டை உள்ள கொண்டே வச்சா இவன் திருட்டுக்கு காரணமா இருக்கிற இருட்டை ஒழிச்சு கட்டுற.
வெளிச்சமால இருக்கிறான், இவனை ஒண்ணுமே என்ன செய்ய முடியல. ஆண்டவரே, அந்த மாதிரி பாத்திரங்களை எங்களை நீங்க இந்த நாள்ல எழுப்புறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம். எருசலேம் சர்ச் காலத்தின் தேவையை சந்திச்ச ஒரு சபை. ஆன்டியோக் சர்ச் காலத்தின் தேவையை சந்திச்ச ஒரு சர்ச். இப்போ ரிவைவல் சர்ச்னா அது வாழ்கிற காலத்தின் தேவையை சந்திக்கிற ஒரு சர்ச். ஹல்லேலூயா. இந்த எழுப்புதல் சபைக்குள் இருந்துதான் காலத்தின் தேவையை சந்திக்கிற பாத்திரங்கள் கிருபையா எழும்புறாங்க. ஹல்லேலூயா. காலத்தின் தேவையை சந்திக்கிற தரிசனம் பெற்ற சபைக்குள் இருந்துதான் காலத்தின் தேவையை சந்திக்கிற தலைவர்கள் எழும்ப முடியும். ஆமென். சுவர் இருந்தா தான் சித்திரமே வரைய முடியும். ஹல்லேலூயா. அதனாலதான் காலத்தின் தேவையை சந்திக்கிற தலைவர்கள் எழும்பக்கூடிய ஊழியத்தை வளரவே சத்துரு விடுறதில்லை. அந்த மாதிரி சபைகள் தண்ணி ஊத்தி வளர்றதில்லை, யுத்தம் பண்ணி வளருது. ஆட்டுக்கு தப்பி, மழைக்கு தப்பி, சூறாவளிக்கு தப்பி, காற்றுக்கு தப்பி, புயலுக்கு தப்பி விருட்சமா வளர்ந்துருது. அது ஏதோ சாதகமான சூழ்நிலையில வளர்ந்த விருட்சம் இல்ல, அதை சுத்தி எல்லாமே பாதகம். ஏன் எல்லாமே பாதகம்னா இது காலத்தின் தேவையை சந்திக்கிற கிருபை பெற்ற பாத்திரம் எழும்புற ஒரு சர்ச்னால அந்த சர்ச்சினுடைய வளர்ச்சி யுத்த காலம். ஆமென். ஹல்லேலூயா. யுத்த களத்துல இருந்துதான் யுத்த புருஷர்கள் எழும்ப முடியும். யுத்த புருஷர்களை வீட்டுல வச்சு வளர்க்க முடியாது. குரோட்டன்ஸை வீட்டுல வச்சு வளர்க்கலாம், ஆனா விருட்சங்களை காட்டுல விட்டா தான் வளரும். ஆமென். ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒரு யுத்த களமா இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். சிலரோட வாழ்க்கை ஏன் யுத்த களமா இருக்குன்னா நீங்க காலத்தின் தேவையை சந்திக்கும்படி தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கிறதுனாலதான் உங்க வாழ்க்கையே யுத்த களம்.